ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாக்டர் ப்ரெக்னன்சி தமிழ் சேனல். நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜான்வரி மந்த்துக்கான ஓவலேஷன் கிட் அதை தான் இன்றைக்கி செக் பண்ண போகிறோம். என்னோடய பேஷண்ட் ஒருத்தவங்கள வர சொல்லி அவங்களுக்கு தான் இப்போ ஓவலேஷன் கிட் செக் பண்ண போகிறேன். அதை உங்களுக்கு லைவாகவும் காட்ட போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கு எப்போ லாஸ்ட் பீரியட் டேட், அவங்களுக்கு எத்தனை நாள் சைக்கிள், நான் எத்தனை நாள் அவங்களுக்கு ஓவலேஷன் டேட் குறித்து கொடுத்தேன், இப்போ நான் எப்போ டெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது ரொம்ப ஒரு குயிக்கான வீடியோ தான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஓவலேஷன் கிட். இது வந்து ஜனவரி மாதம் இப்போ நான் வந்து செக் பண்ண போகிறேன். ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடி ஒரு 1 month பேக்கு. அதனால தான் இதில் வந்து ஜனவரி 22 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அப்படியே ஓப்பன் பண்ணதும் உள்ளே வந்து ஒரு சிலிக்கான் அந்த பேக் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணுறக்கூடிய கிட் இருக்கும். அப்புறம் யூரின் எடுக்கக்கூடிய அந்த சக்கர் இருக்கும். இந்த 3 இது இருக்கும். நீங்கள் இந்த சிலிக்கான் இதை வந்து யூஸ் பண்ண ஒன்றும் அவசியம் கிடையாது. அதை தனியாகவே நீங்கள் வச்சிடலாம். அதுக்கப்புறமா இந்த பார்த்திங்களா இந்த கிட் இருக்கு இல்லையா, இந்த கிட்டு பாருங்கள், நல்லா பாருங்கள், யூஸ் பண்ணாத ப்ளைன் நியூ கிட்டு. இப்போ நம்ம அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அந்த யூரின் எடுக்கக்கூடிய அந்த சக்கரை எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து நான் யூரின் ஃபில் பண்ணிட்டு வர போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இதில் வந்து யூரின் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லா க்ளோஸில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் யூரின் இருக்குது. இப்போது அந்த எஸ் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நான் வந்து இந்த சொல்யூஷனை போட போகிறேன். கட்டுறேன் இல்லையா, அந்த எஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த யூரின் வந்து நான் போட போகிறேன். நான் வந்து 2 to 3 drops கிட்ட போடுறேன். இப்போது நல்லா க்ளோஸில் பாருங்கள், யூரின் போய் ரன் ஆகி அந்த டிசி அப்படிங்கிற இடத்த க்ராஸ் பண்ணி போகுது. டி அப்படிங்கிறது அந்த பேஷண்ட் கிட்ட இந்த யூரின் வந்து காட்டுறது தான் டெஸ்ட்டு, அது தான் டி. சி அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோல், அந்த கிட்டிலே ஆல்ரெடி இருக்கும். அந்த சிங்கிற இடத்துல ஆல்ரெடி எப்போவுமே ஒரு கோடு வந்துடும். டி அப்படிங்கிறது தான் இந்த வந்திருக்காங்க இல்லையா, அந்த லேடியோட அவங்களோட யூரினில் வந்து ஓவலேஷன் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து டீங்கிற கோடில் வந்து நல்லா டார்க்காக ஒரு கோடு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதை ஓவலேஷன் கிட்டில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ப்ரெக்னென்சி கிட்டு மாதிரி இதில் வந்து இம்மிடியேட்டாக உடனே இதில் வராது. நீங்கள் நல்லா பொறுமையாக வச்சு பார்க்கணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த ஓவலேஷன் கிட்டில். ப்ரெக்னென்சி கிட்டில் பார்த்திங்கன்னா சிலேயும் சரி டீலேயும் சரி டக்குன்னு 2 seconds 3 seconds கூட சிலருக்கு வந்துடும். ஆனால் இந்த ஓவலேஷன் கிட் பார்த்திங்கன்னா பாருங்கள், சியில் வரதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. சிங்கிறது கண்ட்ரோல். அந்த கிட்லேயே ஏற்கனவே ஒரு சிவப்பு கலரில் ஒரு கோடு வரும். உங்களுக்கு ஓவலேஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டினாலும் சரி அந்த சிங்கிறது கண்ட்ரோல். அந்த கண்ட்ரோலில் வந்து ஒரு கோடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்கள், சிங்கிற கோட்லேயே இப்போ தான் வருது. அடுத்து டீல் அப்படிங்கிறது தான் அந்த வந்திருக்காங்களே பேஷண்ட்டு அவங்களோட ஒரு கோடு. அந்த யூரினில் வந்து ஓவலேஷன் நடக்குதுன்னா அதில் ஏற்படக்கூடிய கோடு. ஸோ இந்த டீங்கிறதுலையும் பாருங்கள், நல்லா ஊற்று பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. ஸோ நான் சொன்னபடி நல்லா வெயிட் பண்ணணும், அதுதான் ரொம்ப அவசியம். இப்போ தான் பாருங்கள், சிங்கிறதுல நல்லா டார்க்காக வருது, டீங்கிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், அதுதான் ரொம்பவே அவசியம். சிங்கிறதுல நான் கொஞ்சம் நல்லா இப்போ போக போக சிங்கிறது டார்க் ஆகிட்டே வருது. டீங்கிறதுல இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இந்த ஓவலேஷன் கிட்ட வந்து நீங்கள் எனி டைம் எனி டே, அதாவது ஒரு நாளில் காலையிலையோ மத்தியானத்தில் நைட்லையோ எனி டைம் நீங்கள் செக் பண்ணலாம். காலையில் தான் செக் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. பாருங்கள், டீ வந்து கொஞ்சம் இன்னும் டார்க் ஆகிட்டே வருது. நான் இப்போ வந்து ஒரு நைட்டு இப்போ ஒரு 9:30 இருக்கும், நான் இப்போ தான் செக் பண்ணுறேன். பாருங்கள், போக போக டீ வந்து டார்க் ஆகிட்டே வருது. ஸோ எனி டைம் ஒரு டேயில் நீங்கள் எனி டைம் செக் பண்ணலாம். காலையில் மத்தியானம் நைட்டு அந்த மாதிரி எனி டைம் செக் பண்ணலாம். ஸோ இப்போ இது போட்டு ஒரு 1 minute இருக்கும். நான் இன்னொரு 2 minutes இதை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் செக் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வச்சு ஒரு 2 minutes இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோக்கஸ்டாக காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கொஞ்சம் டார்க் வர ஆரம்பிச்சிருச்சு. கண்ட்ரோலோட, அதாவது சி அப்படிங்கிறத விட டீ வந்து அதுக்கும் கொஞ்சம் ஈக்குவலாக வர ஆரம்பிக்குது. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ நான் வந்து இதை இன்னும் ஒரு 5 minutes நான் மொத்தமாக டோட்டலாக அது போட்டதுலேருந்து ஒரு 5 minutes வெயிட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. சி மாதிரியே டீயும் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஓவலேஷன் கிட். அவங்களுக்கு இன்றைக்கி ஓவலேஷன் நடந்திருக்கு. கம்ப்ளீட்டாக சி மாதிரியே டீயும் ரெண்டும் ஒரே மாதிரி டார்க்காக வந்துச்சு பாருங்கள். இப்போ இது நான் போட்டதுலேருந்து ஒரு 5 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஓவலேஷன் கிட் செக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 5 minutes வெயிட் பண்ணணும்.
இவங்களோட லாஸ்ட் பீரியட் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு December 28 ஆச்சு. அவங்களோட பீரியட் சைக்கிள் வந்து 28 டேஸ் சைக்கிள். அதாவது 28 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறவங்க. அவங்களுக்கு லாஸ்ட் பீரியட் டேட் வந்து December 28 ஆனாங்க. அவங்களுக்கு நான் குறித்து கொடுத்த ஓவுலேஷன் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Jan 7 to 11. அதாவது ஜனவரி 7ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருந்தேன். உங்களுக்கு எந்த நாளில் வந்து ஓவுலேஷன் சிம்டம்ஸ் நான் சொன்ன இந்த 7 to 11 தேதிக்குள்ளே ஏதாவது ஒரு நாளில் உங்களுக்கு வந்து அந்த ஓவுலேஷன் சிம்டம்ஸான ஒயிட் டிஸ்சார்ஜோ இல்லை ஓவுலேஷன் பெயினோ இல்லை மெயினாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபீல் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட வாங்க ஓவுலேஷன் கிட் செக் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த சிம்டமே வரலை, நான் வெயிட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜனவரி 7லேருந்தே நீங்கள் ஓவுலேஷன் கிட்டை வந்து டெய்லி செக் பண்ணி பாருங்கள். நான் தான் சொல்லியிருக்கேன் அந்த ஓவுலேஷன் கிட் பாக்ஸில் வந்து மொத்தமாக 5 இருக்கும். நீங்கள் டெய்லி இப்போ 7ஆம் தேதி நான் சொல்லியிருக்கேன்னா அவங்கள வந்து 7ஆம் தேதியிலேருந்து ஒரு நாள் 7ஆம் தேதி ஒரு பாக்ஸ் ஒரு கிட்டு யூஸ் பண்ணுங்கள், 8ஆம் தேதி ஒன்று யூஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி 7 to 11 வரைக்கும் ஒன்று யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க சொல்லியிருந்தாங்க என்கிட்ட நான் சிம்டம்ஸ் வந்தாலே வந்துடுறேன் டாக்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்துச்சு. ஸோ நல்லாவே அவங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்ததுன்னாங்க. ஸோ வாங்கன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணேன். இன்றைக்கி January 10th. ஸோ நான் சொன்ன தேதிக்குள்ளேயே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த 10ஆவது நாள் அவங்களுக்கு இப்போ ஓவுலேஷன் நடந்திருக்கு. இப்போ இது வந்து 2 கோடும் பாசிட்டிவ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான ஒரு ஈஸியஸ்ட் வே இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் இந்த ஓவுலேஷன் கிட் பற்றி திருப்பி வீடியோ போடுறேன்னா இது வந்து நிறைய பேர் இன்னும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. நான் போல் எடுத்து கூட கேட்டிருந்தேன் கம்யூனிட்டியில். நீங்கள் சொல்லியிருந்தீங்க நான் இன்னும் ஓவுலேஷன் கிட் யூஸ் பண்ணலன்னு. இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். ப்ளீஸ் நீங்கள் வந்து இந்த ஓவுலேஷன் கிட் வாங்கி இது யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.